அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். பல கேள்விகள் கேட்டு பல விஷயங்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நீங்களும் அற்புதமான எதிர்பார்ப்பை என்னிடம் தெரியப்படுத்தி நான் அதன் மூலமாக பல விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களுக்காக இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்கும் என்று கேட்டால், மிக மிக செழிப்பாகவும் அற்புதமாகவும் கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்குமா கிடைக்காது என்ற கேள்வி கேட்குற நிலைமையில்தான் இருக்கும். அங்கே விரயத்துக்குடைய சுக்கிர பகவானும் அங்கே இருக்கிற புதன் பகவானும் ஒருவருக்கு ஒருவர் இருக்கின்ற நிலை அப்படி இருக்குது. ஆகையினால் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது அந்த இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இவர்களோட சுழற்சி இருக்குது. எங்கே? இந்த மிதுன ராசியில். மிதுன ராசியில் சுழற்சி இருப்பதனால், வக்ர நிலைகள் இருப்பதனால், அதில் இருக்க சுக்கிரனும் குருவும் உங்களை ஒரு நியூட்ரல் பகுதியில் எடுத்துகிட்டு போகும். புதிய புதிய அனுபவம், படிப்புலேயும் சரி, உங்களுடைய முயற்சியிலையும் சரி, உங்களுடைய வளர்ச்சியிலும் சரி அற்புதமான நேரம் இருந்தாலும், உங்களுக்கு அந்த செவ்வாயும் சனியும் பார்வை 4ஆம் இடத்தில் இருப்பதனால, உங்களுக்கு 10ஐயும் சனி செவ்வாய் பார்ப்பதனால, 7ஐயும் பார்ப்பதனால உங்கள் எண்ணங்கள் ஆங்காங்கே வம்பு வழக்கு பிரச்சனை தடைப்படுதல் இப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரீதியாக பாதிப்பு வர வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்பு எப்படின்னா, அதிகமான ஆசைப்படுதல், தேவையில்லாத பயம் ஏற்படுதல், ஒரு சிலரை பார்த்து அச்சப்பட்டு வெக்கப்பட்டு வருதல், ஒரு சிலரை மனம் நோகிற மாதிரி கோபப்படுதல், அது இல்லாமல் ஒரு சிலருக்கு நல்ல பாசத்தை காட்டுதல், இப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய பயணப்பாதை இந்த மாதம் செல்லும். உங்களுடைய பயணப்பாதையில் செல்லும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே திசை திருப்பி விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இல்லை இந்த பொருள் பெண்டிங்கில் கிடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் பாதிப்புக்கு ஆளாகுவதனால் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுவதாக இருந்தாலும் பிறரால் எதிர்பாராத தடை ஏற்படும். உங்களுடைய பயணத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு விஷயமும் மிக மிக அருமையாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை மட்டும், ஏனென்றால் பாதகாதிபதி குருவானவர் அங்கே இருப்பதனால் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்கள் ஜாதகத்தை கணித்து எங்களோடு அதை பகிர்ந்து கொள்ளும்போது நாங்கள் காட்டுகின்ற வழிமுறை மிகவும் எளிமையாக உங்களுக்கு வழி அமைத்து தரும். ஏனென்றால் இவ்வளவு தானே, அதை நம்ம செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த நேரத்துக்கு அதை பயன்படுத்தி பயன்படுத்த முயற்சி செய்து அதுக்கு பிறகு அது அப்படியே எல்லாத்தையும் வீணாக்கி விடுவதனால் உங்களுடைய மனம் மிகவும் மன கஷ்டத்தையும் மன உளைச்சலுக்கு ஆளாகும். அப்படிப்பட்ட உளைச்சல் மன கஷ்டம் வராதிருப்பதற்கு தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து அதன் மூலமாக தெரிந்து கொண்டு உங்களுடைய அற்புதமான பாதையை நீங்களே வழிநடத்தி செல்ல வேண்டும். உங்களுக்கு நாளில் இருக்க செவ்வாய் வீட்டு சம்பந்தமான சரி செய்தல், ஏதேனும் சில இடங்களை உடைக்கிறது, சில இடத்துல நீங்கள் என்னென்ன செய்யலான்னு போய் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்வது, சில காரியங்கள் செய்ய முடியாத தடைப்பட்டு போவது, இதெல்லாம் சனி செவ்வாவின் காரணத்தால் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய மார்பகம், உங்களுடைய முட்டிக்கால், உங்களுடைய முயற்சி இவையெல்லாம் தடைப்படுவது மட்டும் இல்லாத மன உளைச்சலும் மன கஷ்டத்தையும் தரும். உங்களை பொறுத்தவரையும் மிக அற்புதமான மனிதராக வாழக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள். ஒரு சிலர் பிறப்பின் பொழுது ஏற்பட்ட நன்மைக்கு ஏற்ப அவர்கள் வாழ்வார்கள். ஒரு சிலர் அந்த பிறப்பில் இருக்கிற அந்த கிரகநிலை சரியில்லை என்றால் அதை எப்படி சரி செய்வது என்ற ஆலோசனை இல்லாமல் நீங்கள் தனித்து போராடுவீர்கள். அதனால் நல்ல பலனை அடைவதற்கு காலதாமதமாகும். ஆனால் மிக விரைவில் பெறுவதற்கு நீங்கள் ஜாதகத்தை கொடுத்து அதன் மூலமாக எங்களிடம்
அந்த தெளிவினை பெற்றால் உங்களுக்கு மிக எளிமையாக நல்லது செய்ய முடியும். ஏனென்றால் 7 கூடைய பாதகாதிபதியே உங்கள் கூட இருக்கிறதுனால அதை நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எங்கள்கிட்ட கேட்கறதுக்கு தடைப்படும். அந்த தடையை உடைச்சிட்டு உங்களுடைய எண்ணத்தின் மூலமாக உங்களோட முயற்சியின் மூலமாக நீங்கள் வந்தீங்கன்னா 3இல் இருக்கிற கேதுவும் சூரியனும் உங்களை நல்ல வழிப்படுத்தும், நன்றாக இருக்கும். நீங்கள் பயணிக்கின்ற பாதையில் உங்களுக்கு எல்லையில்லாத கஷ்டங்கள் வந்திருந்த போதிலும் ஒரு சில இன்பங்கள் வரும். அந்த இன்பத்தின் மூலமாக சிறப்பாக வாழ்வீர்கள். அந்த சிறப்பை தக்க வைத்து கொள்வதற்காக தான் உங்கள் பழைய ஜாதகத்தையோடு இணைத்து பார்த்து அதை தக்க வைத்து கொள்ளுங்கள். அது மிகவும் சிறப்பினை தரும். இந்த ஆண்டு ஆவணி மாதம் உங்களுக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் செயலும் மிக மிக அற்புதமாக உங்களை எடுத்து செல்வதாக தான் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். அன்பான நியூ ஜெனரேஷன் அன்பு நேயர்களே, உங்களோடு பேசி பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். என்னுடைய 9710957060 பலரும் நிறைவான வழியில் கேட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. அதன் மூலமாக பல பாராட்டுகளை எனக்கு தந்த போதிலும் எங்களுடைய அருளாசியால், இயற்கையின் அருளாசியாலும் நீங்களும் நாம் எல்லோரும் இதில் நல்ல விதமாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். மேலும் மேலும் தெளிவான பாதையில் பயணிப்பதற்கு நாம் தொடர்ந்து இந்த நியூ ஜெனரேஷன் பயணப்பாதையை தொடருவோம். நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க. குருதட்சணையோடு சேர்த்து நீங்கள் அனுப்பிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களுடைய நுட்பமான விஷயம், காற்றில் எப்படி கலந்து உங்கள் பேரை ரிலே பண்ணுறது, உங்களுக்கு நீர்னால் வருகின்ற இந்த 5 பூதங்களையும் எப்படியெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். நிறைய விஷயங்கள் மருத்துவ விஷயமாக இருக்கும். ஒரு 20 வயசுக்குட்பட்ட ஒரு சிலர் குழந்தைங்க எங்கிட்ட பேசும்போது ஆரம்பத்தில் அவங்களுடைய அந்த விவரம் புரியாத கேட்டுருவாங்க. அதுக்கு பிறகு விவரம் புரிஞ்சோடனே அவங்க அப்படியே அவ்வளோ மன சந்தோஷம் அடைவாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க ஒரு அனுபவ ரீதியாக ஒரு அர்த்தம் வச்சுருப்பாங்க. யாரோ அனுபவ ரீதினா யாரோ சொன்னதை தானே இவங்க காதில் கேட்டு வச்சுருக்காங்க. அதனால் அந்த விஷயத்தில் அவர்கள் நான் சொல்லுவதை இணைச்சி அவங்க பலனை அடையும் போது பார்த்தால் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தின் மூலமாக என்னோட தொடர்பில் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இதை நீங்களும் தொடர வேண்டும். மேலும் மேலும் பல உண்மைகளையும், மருத்துவ ரீதியான உண்மைகளையும், ஜோதிட ரீதியான உண்மைகளையும், ஆன்மீக ரீதியான உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன்.